கலங்காதே என் நெஞ்சமே, திகையாதே உன் தஞ்சம் நானே. கலங்காதே என் நெஞ்சமே, திகையாதே உன் தஞ்சம் நானே. இருளோ புயலோ உனை என்ன செய்யும், என்னருளிருக்க எவை என்ன செய்யும். உன்னோடு என்னாலும் நான் இருக்க, நீ கலங்காதே என் நெஞ்சமே. என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார். என்னோடு இணைந்து மக்களை கூட்டிச் சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார். லூக்கா 11:23. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அண்ணன் தம்பி இருவரும் ஒன்றாக வாழ்ந்து வந்தனர். அண்ணனுக்கு திருமணமாகிவிட்டது. தம்பி பிரிந்து போக விரும்பினான். அதற்கான வாய்ப்பை தேடிக்கொண்டிருந்தான். ஒருமுறை தன் அண்ணனிடம் தனது விருப்பத்தை வெளியிட்ட போது, என்ன காரணத்தால் பிரிந்து போக விரும்புகின்றாய் என்று அண்ணன் கேட்டான். அதற்கு தம்பி, உனக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, அண்ணிதான் சரியாக கவனிப்பதில்லை, உணவு கூட சரியாக தருவதில்லை என்றான். அதற்கு அண்ணன், நான் அண்ணியிடம் சொல்லி நன்றாக கவனிக்கச் சொல்கிறேன், நீ பிரிந்து போக வேண்டாம் என்றான். அதிலிருந்து அண்ணியும் வழக்கத்தை விட அதிகமாக நன்றாகவே கவனித்தாள். மீண்டும் தம்பி அண்ணனிடம், நான் பிரிந்து போக வேண்டும் என்றான். அண்ணன் காரணம் கேட்டபோது, அண்ணி ஊதாரித்தனமாக செலவு செய்வதை நான் பார்க்கிறேன், மிக அதிகமாக என்னை கவனிக்கிறாள், இப்படி ஊதாரித்தனமாக செலவு செய்யும் உங்களோடு வாழ முடியாது என்று தம்பி சொன்னான். குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒருவரை எவ்வளவுதான் நாம் திருப்திப்படுத்த முனைந்தாலும் அதை செய்ய முடியாது. இயேசுவை பின்பற்றிய பரிசேயர்களுக்கு பேயோட்டுதல் உட்பட அவர் செய்தவை அனைத்தும் தவறாகத்தான் தெரிந்தது. தங்களை சார்ந்தவர்கள் பேய்களை ஓட்டுவது கடவுளின் வல்லமையால் என்றும், இயேசு பேய்களை ஓட்டுவது பேய்களின் தலைவனை கொண்டு என்றும் சொல்லிய பரிசேயர்களின் இரட்டை நிலைப்பாட்டை இயேசு வெளிச்சமிட்டு காட்டுகிறார். நம்மிடமும் இதே இரட்டை நிலைப்பாடு இல்லாமல் இல்லை. நாங்கள் நல்ல காரியங்கள் செய்யும் போது எங்களை நல்லவர்கள் என்று அழைக்கிறோம். ஆனால் அதே நல்ல காரியங்களை பிறர் செய்கிற போது மற்றவர்களின் பாராட்டை பெறவே இவ்வாறு செய்கிறார்கள் என்று சொல்லுகிறோம். பிறரது குறைகளை கண்டுபிடிக்கும் எங்களுக்கு இறைவாக்கினர் பட்டம் கொடுத்து கொள்ளுகிறோம். பிறர் எமது குறைகளை கண்டுபிடித்தால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. நாங்கள் நாள்தோறும் ஆலயம் வந்தால் அது எங்களுடைய புனிதமான வாழ்க்கையின் வெளிப்பாடு என்கிறோம். மற்றவர்கள் தினமும் ஆலயம் வந்தால் அது பரிசியத்தனம் என்று கூறுகிறோம். நாங்கள் உழைக்காமல் வாழ்ந்தோம் என்றால் அதற்கு பெயர் சாமர்த்தியம். மற்றவர்கள் உழைக்காமல் வாழ்ந்தால் அதற்கு பெயர் ஏமாற்றுத்தனம். ஏன் இப்படி எங்களுக்குள்ளே இந்த இரட்டை வாழ்க்கை முறை என்று நாங்களே எங்களை கேட்டு பார்த்தவர்களாக வாழ்வை பெற இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம். மன்றாடுவோமாக. அன்பான தந்தையே இறைவா, இந்த காலை வேளையில் உம்மை போற்றி புகழுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் ஒரு கணம் எண்ணி மகிழ்ந்து நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரலாம். எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். குடும்பங்களுக்குள்ளே ஏற்படுகிற பிரச்சனைகள், வன்முறைகள் மத்தியிலே அமைதியையும் அன்பையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாக தாரும். எங்களை சூழ எத்தனையோ தீமைகளும் நோய்களும் இயற்கை அனர்த்தங்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இவற்றில் இருந்து எங்களுக்கு விடுதலை தாரும். வாழ்வின் பாதையை நோக்கி எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும். நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும், ஒருவர் ஒருவருக்கு எங்களுடைய வாழ்வை பகிர்ந்து கொள்ளவும், மற்றவர்களோடு சேர்ந்து ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் விதைத்து உம்மோடு சேர்ந்து பயணிக்க கற்றுத்தாரும். நல்ல தந்தையே, ஆமேன், ஆமேன். உனக்காய் நானே ஒளியானேனே, நீயோ இருளை தேடிச் சென்றாய். உனக்காய் நானே ஒளியானேனே, நீயோ இருளை தேடிச் சென்றாய். நானே வழியல்லவா வாழ்வை தந்தே உனக்கல்ல
தந்தேன் உனக்கல்லவா. உயிரே உறவே உனக்காக நான் இருக்க கலங்காதே என் நெஞ்சமே.